இங்கே இருக்கின்ற மதவாதியான அரசியல்களையும் சாதி அடக்குமுறைகளையும் பற்றி கேட்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய உத்தம தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் இருக்கின்றபோதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், சிறுபான்மை மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும், பெண்கள் இந்த நாட்டிலே திருமணமாக நடைபெற முடியும் என்பதை நாம் நன்கு அறிவோம். மணிப்பூரிலே நம்மளுடைய சகோதரிகள் நிர்வாகப்படுத்தப்பட்டு அவர்களெல்லாம் சித்திரவதை நாடாளர்களோ அந்த வழிபாடு சம்பவங்கள் இன்னும் வெளி மாநிலங்களில் இன்னும் நடந்துவிடக்கூடாது. பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்றனால் அந்த மணிப்பூர் நடப்பதற்குரிய நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தென்மாநிலங்களில் பாஜகவை விரட்டி அளித்திருக்கின்றோம். தென்மாநிலங்களில் பாஜக அப்படிங்கிறது கடந்து வருகிற பொருளாதார மாநிலத்தில் உள்ள வெற்றி நாம் அதை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தென்மாநிலங்கள் தொழிலில் இருக்கிறார்கள். வட மாநிலத்திலேயே நாம் பொதுவாகத்தான் இருக்கின்றோம். ஒரு சில வாக்கு வித்தியாசத்தில் நாம் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்திலும் ஆட்சியில் இருக்கின்றோம். வாக்கு வித்தியாசப்படுவா ராஜஸ்தான் ஆட்சி வைத்திருக்கின்றோம். மிக பொருத்தமாக 500 ஓட்டுகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொழில்கள் வைத்திருக்கின்றோம். அதற்கு காரணம் வாக்குச்சாவடி, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் காங்கிரஸ்காரர்கள் உறுதியாக வேலை செய்கின்றார். இன்னும் சொல்ல 500 ஓட்டுகள் என்பது ஒரு சட்டமன்ற தொகுதிகளை கிட்டத்தட்ட 30 அந்த 350 ஒரு நூற்றுல 2 ஓட்டு அதிகமாக இருந்தா நாம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றியிருக்கிறோம். அதையெல்லாம் நாம் இந்த அசால்ட்டா ஒரு தவறை தான் நாம் ஆட்சியில் இருந்தோம். அந்த தவறை நாம் சரி செய்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் என்பதுதான் ஒரு லட்சியம் என்ற முடிவோடு நாம் ஒவ்வொரு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரசினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கின்ற கூட்டம் இது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இது ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி ஒதுக்கப்பட்டு இங்கு மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைவர் டாக்டர் செல்லக்குமார் அவர்கள் இங்கு உறுப்பினராக உள்ளார். மீண்டும் இந்த தொகுதியை கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். ஒதுக்கும் பட்சத்தில் இங்கு இளைஞர் காங்கிரசார் வருகின்ற தேர்தலுக்கு எப்படி ஆயுத்தமாக வேண்டும், மேலும் நிர்வாகிகள் நியமனம் குறித்து அந்த தேர்தல் சம்பந்தமாக எப்படி இளைஞர் காங்கிரசார் பெரும் பங்கு எப்படி ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் இந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முதலில் இந்த இந்திய பாராளுமன்றத்திலே இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்ற இந்த அவையிலே பாஜக முக்கிய நிர்வாகிகள் அங்கு அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே சென்று அங்கு இருக்கின்ற அந்த செக்யூரிட்டி எல்லாம் ஏமாத்தினாங்களா இல்ல உடமையாக இருந்தார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களெல்லாம் அங்கு 2 நபர்கள் சென்று அங்கு இருக்கின்ற போது அந்த கண்ணீர் வண்ண புகை என்று சொல்கிறார்கள். அது உண்மையாக அது என்ன குண்டு என்று தெரியவில்லை. இதை பார்க்கும்போது இந்த நாட்டிலே மக்கள் நடமாடுவதற்கு அச்சமில்லாமல் இருக்க முடியுமா என்பது பெரிய சந்தேகம் வருகின்றது. ஏன்னா இந்த நாட்டோட பார்லிமெண்ட்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கின்ற அவையே இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னா இங்க உள்துறை அமைச்சகம் என்பது இருக்கா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதனை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் மற்றவர்களெல்லாம் வாய் திறந்து பேசுகின்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதையெல்லாம் பேசும்போது அவர் எங்கு செல்கிறார் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 9 ஆண்டு காலமாக பாஜக அரசு மக்களை துன்புறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிவினை ஏற்படுத்தி அந்த பிரிவினையில அவர்கள் மீண்டும் அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தடுத்துக் கொண்டு இருக்கின்றோம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலாகவும்
ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு பாதுகாவலராகவும் காங்கிரஸ் பேருக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்தால் மட்டுமே இந்த பாசிசம் அழிந்து ஜனநாயகம் காக்கும் என்பது எங்களுடைய கருத்து. லெனின் பிரசாத், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர்.